ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த காலவேளை தேவனுடைய சமூகத்தில் அவரை துதித்து ஆராதித்தோம். ஆமேன், ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதிப்பாயாக. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக கடந்து செல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கட்டளையாக பிறப்பித்த முதல் கட்டளை இவை. ஆமேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன், அல்லேலூயா. அப்போ அன்பு கூறுதலுக்குள்ளதான் ஆராதனை இருக்குது, அன்பு கூறுதலுக்குள்ளதான் துதி இருக்கிறது. எந்த மனுஷன் அன்பு கூறுறானோ நிச்சயமாக துதிப்பான் இல்லையா, நிச்சயமாக ஆராதிப்பான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ரொம்ப அன்பு கூறுறான் அப்படின்னா, எந்த மனிதனால் அன்பு கூறப்படுகிறானோ, எந்த மனிதனு அன்புக்கு பாத்திரனாக இருக்கிறானோ, அந்த பாத்திரனாக இருக்கிறவன் அன்பு கூறப்படுகிறவர்களாலே அதிகம் பெற்றவனாக இருப்பான். ஆகினால் அன்பு கூறுறான். ஏன் அன்பு கூறணும் அப்படின்னா, இவர் என்னுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லையில் இருந்தேன், எல்லா கடனையும் அவரே அடைச்சிட்டு நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது யாருமே செய்ய முடியாது, இவர் செஞ்சிட்டாரு, எப்படிப்பட்ட உள்ளம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, எப்போ பார்த்தாலும் ஐயா வாழ்நாள் முழுவதும் உங்கள் பேச்சை நான் தட்ட மாட்டேன், அப்படியே நான் கீழ்ப்படிவேன், இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரை நான் என் உள்ளத்தில், என் உலகத்தில், இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் வந்தால் ஐயா சொல்லுங்கள், அவர் நேராக வந்து ஐயா வாங்க வாங்க. ஏன்? அன்பு கூறுதார். உலகத்தில் யாரும் செய்ய முடியாததை அவர் செய்தார், ஆகையினால அவர் அன்பு கூர்ந்தார். அப்படி இது மனிதர்களுக்குள்ளே இப்படி. ஆனால் என்னுடைய பாவத்தை யாருமே மன்னிக்க முடியாது. என் பாவத்தை நானே கூட மன்னிக்க முடியாது, கழுவ முடியாது. என் பாவத்தை நானே கழுவ முடியாது, என் பாவத்தை எவனும் கழுவ முடியாது. அப்படிங்கும் பொழுது கடவுள் தான் கழுவ முடியும். ஆனால் கடவுள்கிட்ட நான் போய் சேர முடியாது, கடவுள்கிட்ட நான் போய் அந்த கழுவுதலை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கடவுள் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் அப்படியே வாழ வேண்டியதான், அப்படியே சாக வேண்டியதான் என்கிற ரீதியில் அவரே தானே வந்தார். அதான் கர்த்தர் தாமே, காட் ஹிம்செல்ஃப், லார்ட் ஹிம்செல்ஃப், கர்த்தர் தாமே அவரே வந்தார். நான் கூப்பிடலை, அவரே வந்தார். வந்து தம்பி நீ இவ்வளோ பாவத்தில் இருக்க, ஒழுங்கு மரியாதையாரு, பாவத்தெல்லாம் அறிக்கை இடு, முதல்ல உன் பாவத்தை கழுவுவதற்கு என்னென்ன சடங்காச்சாரங்களாக இருக்க எல்லாம் செய், அப்போ தான் என்கிட்டே வந்து பேசவே முடியும். செஞ்சு முடித்தா என்னுடைய பாவங்கள் தீர்ந்து முன்னாடி போய் நிற்க முடியுமா? முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் சொன்னார், இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நோக்கி கூப்பிட்டாங்க, என் பாவத்தை கழுவுங்க, உடைய ரத்தத்தினால கழுவுங்க. அப்போ என்ன செய்தார்? ஓடி வந்து கழுவினார். மனுஷனுடைய ரத்தம் அல்ல, விலங்குடைய ரத்தம் அல்ல, பறவையினுடைய ரத்தம் அல்ல, அவருடைய ரத்தத்தினால. அது எவ்வளோ பெரிய அன்பு இருக்கணும் பாருங்கள். ஒரு மனுஷன் கடனை கட்ட முடியாத நிலையில் ஒருத்தர் கடன் நானே கட்டுறேன், நீ திருப்பி தர வேண்டான்னு சொல்லிட்டு கடனை கட்டுற ஒரு மனிதனுக்கிட்ட எவ்வளோ அன்பு பாராட்டுருங்க. பரம்பரையாக நாங்கள் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கோங்க, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்தீங்க என்று சொல்லி போட்டுறாங்க. ஆனால் என் பாவத்தை கழுவ என்னாலே முடியாது, என் பாவத்தை கழுவ அவரால் முடியாது, கடன் கொடுத்தவரால் முடியாது. கடவுளே வந்து கடன் திருப்பி தர முடியாத அளவுக்கு இரத்தத்தை சிந்தி பாவத்தை கழுவுறனால எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு செலுத்தணும் பாருங்கள். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் சபைகளில், சபைகளுக்குள்ள, நமக்குள்ள அதை எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிற வாசிங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 6:5 வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 6:5. இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் போதும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். ஏன் அன்பு கூறணும்? உன்னை யாருமே மீட்க முடியாது. மீட்கணும்னு போனான்னா சின்ன பின்னமாய் செதஞ்சு அங்கேயே மடிஞ்சிருவான். உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்திராத, கண்டிராத அற்புத அடையாளங்கள்லாம் உனக்காக நாங்கள் செஞ்சு செங்கடலை 2ஆக பிளந்தேன், வெட்டாந்தரையாக நடந்து வந்தேன். இதெல்லாம் ஒரு மனுஷனால் நடக்க வைக்க முடியுமா? நடுவில் செங்கடலுக்குள்ளே வெட்டாந்தரையாக நடக்க வைக்க முடியுமா? நான் நடத்தினேன். இதெல்லாம் யாருக்காக பண்ணேன்? உனக்காக பண்ணேன். ஏன்னா உண்மையில அன்பு வைத்தது நிமித்தமாக. என்ன செய்த? உண்மையில அன்பு வைத்தது நிமித்தமாக. அப்போ அன்பு என்ன செய்கிறது என்றால், அசாத்தியமான காரியத்தை சாத்தியப்படுத்தி அவர்களுக்காக நிகழ்த்தக்கூடிய தன்மை அந்த அன்புக்குள்ளே இருக்கு. அசாத்தியமான காரியம் என்னது? என் பாவத்தை நானே மன்னிக்க முடியாது, மற்ற எவனும் மன்னிக்க முடியாது. அந்த அசாத்தியமான காரியத்தை சாத்தியப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நமக்காக அற்புதத்தை செய்து நம்மை மீட்டார்.
அப்போ அசாத்தியமான காரியத்தை என்ன செய்தார் அப்படின்னா அவர் நடப்பித்தார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். இதுவே ஒரு அற்புதம். இதை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அன்பு கூறப்பட வேண்டிய நிலையில் நாம் இருக்கோம். அன்பு கூற வேண்டும். அப்படி நிலையில தான் தேவன் அன்பு கூர்ந்தார். நீங்கள் முந்தி அன்பு கூறவில்லை அப்படின்னு இருக்கு. நீங்கள் முந்தி அன்பு கூறவில்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். போதும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். இன்னொரு வசனம் இருக்கு, அதே தொடர்ந்து வாசிங்கன்னா நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு இருக்கு. மூல பாஷையில் வேற மாதிரி இருக்கு, ஆனால் தமிழில் வேற மாதிரி இருக்கு. அதை விளக்கணும்னா இது தலம் இல்லை. நான் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியிலார் அதை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்குது. ஆனால் அதுக்கு தலம் இல்லை. அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம பரதேசியாக இருந்தோம். பாவத்தினால் பீடிக்கப்பட்டு இந்த பூலோகத்தில் நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தோம். உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரன்லேருந்து பிச்சைக்கார வரைக்கும், ஞானவான் முதற்கொண்டு அறிவீனன் வரைக்கும் இருக்கிற எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தோம், ஆவிக்குரிய நிலையில். அப்போ தேவனாகிய கர்த்தர் கைவிடப்பட்ட என்ன நம்மை கை கொடுக்க வந்தார், கை கொடுத்தார். இதுதான் அற்புதமான ஒரு செயல். அப்போ பாருங்க, எதனால் இது கை கொடுத்தார் அப்படின்னா அவர் முன்பாக அன்பு கூர்ந்தார். அந்த அன்புனா என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும்போதே அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த நிமித்தமாக அவர் இந்த அன்புனா இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரில் அன்பு கூறணும். அதாவது நாம் அவரில் அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்துருக்கேன். அவர் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறதா முந்தி அன்பு கூர்ந்தாருங்கிறது ஒரு விஷயம். நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னா அவர் அந்த அன்பு கூறுதலுக்குள்ளே என்னென்ன காரியங்களாம் நடப்பித்தார், என்னென்ன காரியங்களாம் வைத்திருக்கிறார் என்பதை வைத்து தான் நாம் அவரில் அன்பு கூர்ந்தோம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது மூல பாஷையில் வேறு மாதிரி இருக்குது. அது நான் இப்போ சொல்வதற்கான தலை இல்லை. அப்போ அன்பு கூறப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவராலே அன்பு கூறப்பட்டு அன்பின் சபையில் நாம் உட்காந்துருக்கிறோம். அதுதான். ஆகையினால்தான் அவர் ஆராதிக்கும்போது எவன் என்ன பார்த்தாலும் என்ன, எவன் என்ன செய்தாலும் என்ன, எவன் எப்படி இருந்தாலும் என்ன, நான் அவரை ஆராதிக்கணும், அவரில் நான் அன்பு கூறணும். அதுதான் அல்டிமேட் எண்ணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் நம்முடைய நிலைப்பாடு சபைகளில் இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த விசுவாசம் என்ற காரியத்தை யார் பெற்றிருக்கிறாங்க? உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உயிரினம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் யார் இருக்கிறா மேன்மையாக அப்படின்னா மனுஷன்தான் மேன்மையாக இருக்கிறான். அவனுடைய நம்பிக்கையில் என்னது? தேவனை அறிகிற அறிவில், தேவனை பற்றுகிற அந்த விசுவாசத்துக்குள்ள அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இந்த பூமியில் அவன் 7 நிலைகளில் 6 நிலைகளில் அவன் இருக்கிறான். எப்படின்னா, காட்டில் வாழ்கிற ஜனங்கள் தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆகினால இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, இருதயம் குருடாக இருக்குது. ஆகவே தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது சிலை வழிபாடு செய்கின்ற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி மக்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அவங்க தேவனை சிலை வைத்து வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது பிதா தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்த ஆவியை தெரியும். ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நன்கு அறிகிறபடினால அவங்க இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை போலவே அவங்களும் இருக்கிறாங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பூமியில் இருக்கிறது யார் என்றால் யூதர்கள். அதுக்கு அடுத்த உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற, யாருக்கும் ஒப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஜனங்களாகிய நம்முடைய ஆவிக்குரிய சபையில், உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள் தான் இவர்கள். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே. அப்படி என்றால் நாம் யூதருடைய விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த யூதருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது என்றால், எங்களுக்கு மேசியா வருவார், எங்கள் மேசியா எங்கள் வழி நடத்தி செல்வார், எங்களுக்கு அவர் தான்
எல்லாமும் இருந்து எங்களை வழிநடத்த போகிறவர் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் பேசப்பட்டவர்களாம் இன்று வரைக்கும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் இருந்த பொழுது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஆசாரியர்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு இயேசுவை அறிந்தாங்க. ரகசியமாக அவரோடு தொடர்பு வைத்து கொண்டாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னா நிக்கதேமு. அவர் வர்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும், தாயின் வயிற்றில் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ போதகனாக இருக்க, நீ எல்லாவற்றையும் போதிக்கிறிய, பரிசேயன் தானே போதிக்கிற, எல்லாரும் உன் போதனையை கேட்கிறாங்க. மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கிறிய, அவர் இந்த பூமியில் இருந்தபொழுது வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார். கடிபட்ட ஜனங்கள் எல்லாரும், விஷ பாம்பினால் கடிபட்ட ஜனங்கள் எல்லாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொண்டாங்க. நீனும் என்ன செய்யணும், இந்த பூமியில் பாவம் என்கிற பாம்பு உன்னையும் உன் மூதாதையும் உன் பிள்ளையை கூட தீண்டி இருக்கிறது, உன் பிள்ளையை கூட தீண்டி இருக்கிறது. எப்படி நீ பார்க்கணுன்னா சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் நான் செய்து பார்த்துட்டேன். எதுவும் என்னை மீட்பதாக இல்லை, மீட்க முடியாது. ஆகவே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த பூமியில் என்னை மீட்பதற்கு உங்களுடைய ரத்தம் மாத்திரம் போதும், என்னை கழுவுங்க உங்களுடைய ரத்தத்தினால என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை நோக்கி அப்படி பார்ப்பது போல் நீயும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையினால ஒரு அற்புதமான வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது எப்படி அன்பு கூர்ந்தார் என்றால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில தான் அன்பு கூர்ந்தாரா என்றால் இல்லை. எப்போ அன்பு கூர்ந்தார்? எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவராக தேவன் பூமியில் நாமெல்லாம் இருப்போம் என்று சொல்லி சபையில் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருப்போம்னு சொல்லி நம்ம மேலே அன்பு கூர்ந்தாருங்க. அதுதான் அற்புதமான ஒரு செயல். இந்த அன்பு கூறுதல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இந்த நேரத்தில் மாத்திரமல்ல, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, அந்த பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள பயணித்தது. அதுக்கப்புறம் சந்ததி பெருகிச்சு, பெரிய அழிவு வந்துச்சு. அந்த சந்ததியில், அந்த அழிவில் ஒரு மனிதனை பாதுகாக்கணும். ஏன்னா அவர் பேசின வார்த்தை அது, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்ல வார்த்தை மெய்ப்பிக்கப்பட வேண்டும், நிகழ்த்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும்னா ஆதாமுடைய வித்து தேவை. ஆகையினால என்ன செய்தார் அப்படின்னா, நோவாவையும் அவனுடைய குமாரர்களையும் பேழையை உண்டு பண்ண சொல்லி அவனுக்கு தப்பிப்பதற்கான போக்கை, வழியை அவர்களுக்கு தெரிவித்து அதை உண்டாக்கும்படி செய்து அவர்கள் அதை உண்டாக்கினார்கள். என்ன செய்தாங்க? உண்டாக்கிட்டாங்க. அந்த பேழைக்குள்ள இவர்கள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் என்ன செய்தது? அடைக்கலமானது, பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள சேமுடைய வம்சத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் வரப்போறாரு. அவருடைய வம்சத்தில் தான் ஆபிரகாம் சந்ததி வரப்போகுது என்று அவருக்கு தெரியும். ஆகவே ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள, ஈசாக்குடைய குடும்பத்துக்குள்ள, யாக்கோவுடைய குடும்பத்துக்குள்ள, யோசேப்புடைய குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பரிபூர்ண அன்பு என்ன செய்தது? பயணித்தது. பரிபூர்ண அன்பு என்ன செய்தது? பயணித்தது. அப்போ யோசேப்பு அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான் இந்த நேரத்தில் அப்படின்னா, மரித்து போயிட்டான். அவனுடைய சகோதரர்லாம் மரித்து போயிட்டாங்க. ஜனங்கள் மிகுதியும் அதிகமுமாகி பழுகி பெருகி எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ எகிப்து தேசத்தில் இருக்கிற அவங்க இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். உனக்கு ஸ்ரீக்கு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வாக்கானது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகையினால இந்த ஜனங்களை மீட்கணும். மீட்கப்படுகிற ஜனங்களாக, மீட்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களாக ஒரு மாற்றப்படும். ஆகல மீட்குதலுக்காக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். அவன் பேர் மோசே. என்னது? மோசே. மோசையை கூப்பிட்றாரு, நீ வான்றார். ஐயோ நான் வரமாட்டேன், எனக்கு வாயெல்லாம் திக்கும். டேய், வாய் திக்குனா என்னடா, உனக்கு ஆரோன் இருக்கா, உன் வாயா இருப்பான், வா. சரி நான் போகிறேன். அங்கே போயிட்டு உன் பேரை என்ன தேவன் அழைச்சான்னு சொல்லு. இந்த தேவன் பேர் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? எனக்கு தெரியாது. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? நான் அவர்கள்ட்ட போய் சொல்லணும். ஆகையினால உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னோன்னு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன். இதைத்தான் நம்ம என்ன செய்தோம்? தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா
இந்த பூமியில அவரை யாரும் உண்டாக்க முடியாது, உண்டாக்க கூடாது. அவர் தன்னில் தான் இருக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன உண்டாக்குனார்னா கடவுளை யாராவது உண்டாக்கி இருக்கணும் இல்லையா? ஆகையினால உங்களை உண்டாக்குனார் யார் என்று கேட்க முடியாது, கேட்க கூடாது. கடவுள் என்றால் எல்லா ஆற்றலுக்கும் எல்லா வல்லமைக்கும் சோர்ஸ் அவர்தான். ஒட்டுமொத்த உலகம், மனுஷன் முதல் கொண்டு ஒட்டுமொத்த உலகம் அவரை மையமாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில அண்ட சராசரங்களை மனுஷனை மையமாக வைத்து எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மனுஷன் மையமா இருக்கிறான் எல்லா பொருளுக்கும். தேவன் பொருளுக்கு மாத்திரமல்ல மனிதனுக்கும் மையமாக என்ன செய்ய இறங்கி கொண்டிருக்கு. அவ்வளவுதான் அவரை குறித்து எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்போ அவரை பற்றி பேசப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனை குறித்து பேசப்படுகிற, தேவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. இன்றைக்கு அது தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம். சரி, தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனை எப்படி படைத்தார் என்றால் ஆவி ஆத்மா சரீரத்தில் படைத்தார் இல்லையா? அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இது எப்படி இருக்கிறதோ எபிரேய வார்த்தையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே எப்படிப்பட்ட நிலையில இருக்குன்னா முப்பரிமாணங்கள்ல இருக்கு. 3 தன்மை உடையதாக இருக்கிறது. நீளம், அகலம், உயரம், லென்த், பிரெத், டெப்த் என்று சொல்லுவாங்க. இது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இப்போ மனுஷன் பார்க்குறான் அப்படின்னா 2 கண்ணில் பார்க்குறான், ஒரு கண்ணில் பார்த்தாலும் 2 கண்ணில் பார்த்தாலும் முப்பரிமாணம் என்ன செய்கிறது தெரிகிறது. சரி, இது அப்படியே இருக்கட்டும், ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கிட்டு வரேன். அப்போ படைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று தேவனுக்குள் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பது போல மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. விலங்குல பார்த்தோம்னால் சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆவி இல்லை. பறவை இருக்கு, அதுக்கு சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆவி கிடையாது. பூச்சி இனத்திற்கு சரீரம் இருக்கு, அதுக்கு ஆத்மா இருக்கு, ஆவி இல்லை. அப்போ அவைகளெல்லாம் முப்பரிமாணத்தில் இல்லை, அதாவது திருத்துவத்தில் இல்லை. நாம் மாத்திரமா தேவனை போல திருத்துவத்தில் நாம் இருக்கிறோம். அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அதுபோல நாமும் ஆவி ஆத்மா சரீரம் என்ற திருத்துவ நிலையில நாம இருக்கிறோம். இதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்க ஒற்றுமை. இதைதான் விலங்கிலிருந்து பறவையிலிருந்து என்னை வேறுபடுத்தி தேவனோடு அவருடைய முப்பரிமாணத்தில் நானும் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தன்மை இதுதான். மனுஷனுக்கு ஆமத்தலை இருக்கா? இல்லை. மனுஷனுக்கு யானைத்தலை இருக்கா? இல்லை. மனுஷனுக்கு பன்னித்தலை இருக்கா? இல்லை. மனுஷனுக்கு பாம்பு தலை இருக்கா? கிடையாது. அவைகள் எல்லாமே 2 நிலைகள் தான் இருக்கு. சரீரம் ஆத்மா தான் இருக்கு, ஆவி கிடையாது அதுகளுக்கு. நாம தான் ஆவி ஆத்மா சரீரம் என்ற திருத்துவ நிலையில நாம இருக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று எப்படி தேவனுக்குள் அந்த திருத்துவம் இருக்கிறதோ நமக்குள்ளும் அந்த திருத்துவம் இருக்கு. இதுதான் மற்ற விலங்குகளை காட்டிலும், இவைதான் மற்ற பறவைகளை காட்டிலும், இவைதான் மற்ற பூச்சி இனத்தை காட்டிலும், இவைதான் மீன் இனத்தை காட்டிலும் நம்மை வேறுபடுத்தி தேவனோடு எனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது, அவருக்கு எனக்கு சில இணைப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இவைகள் தான். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். என்னது? இவைகள் தான் அற்புதமான காரியம். இது மனுஷருக்குள்ள இருக்குது. இப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? அங்கே போவோம். அப்போ தேவன் இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்ட எல்லா வஸ்துவும் 3 பரிமாணங்கள்ல இருக்கு. அதாவது திருத்துவம் இல்லை, 3 பரிணாமங்கள்ல இருக்கிறது. என்னவென்றால் அந்த 3 டைமென்ஷனுக்குள்ள இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன வஸ்து கண் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தூசி இருக்குமானால் அதற்கு நீளம் அகலம் உயரம் இருக்கிறது. இவைகள் இந்த ஒவ்வொரு படைக்கப்பட்ட படைப்புகளுக்குள்ள முப்பரிமாணத்தை இந்த திருத்துவ தேவன் எல்லாவற்றிற்கும் என்ன செய்து வைத்திருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு செயல் பாருங்க. எல்லாம் 2 டைமென்ஷன்ல இல்லை, படம் போல இல்லைங்க. ஒரு பொருள் இருக்கு, முப்பரிமாணம் இருக்கிறதுனால தான் இங்கேருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த வீடு அப்படின்னா ஒரு அளந்து பார்க்கல, கண் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, கண் அளக்கிற அளவை கை அளக்காது அப்படிம்பாங்க. என்னன்னா நெல் போர் அடித்து வச்சுருப்பாங்க, அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க நெல்லை.
அளக்க மாட்டாங்க. அனுபவம் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க என்ன ஒரு 25 மூட்டை இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக 25 மூட்டை இருக்கும். அழகாக அளக்குங்க. கூட குறைய இருந்தால் 25, 23லேருந்து 25 இருக்கும், இல்லாட்டி 25லேருந்து 27 கரெக்டாக 25 இருக்கும், இல்லாட்டினா 23 இருக்கும், 27 இருக்கும். சரியாக சொல்லுவாங்க. 23லேருந்து 27 இருக்கும், 25 நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. 24 இருக்கும், இல்லாட்டினா 25 இருக்கும், இல்லாட்டா கரெக்டாக 25 இருக்கும். இந்த முப்பரிமாணத்தில் மனுஷன் பார்க்கறதுனால தான் இந்த அளவுகள்லாம் அளவைகள்லாம் சரியாக என்ன செய்ய முடியுது, கணிக்க முடிகிறது இவர்களால். இதோ என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், 3/4 கிலோமீட்டர் இருக்குங்க அப்படிம்பாங்க. சரியாக 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் இருக்கும் அவங்க சொல்கிற அளவின்படி. அப்போல்லாம் சொல்லுவாங்க என்ன ஒரு 1/2 பர்லாங் இருக்கும், 1 பர்லாங் இருக்கும், 3/4 பர்லாங் இருக்குங்க அப்படிம்பாங்க. கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க, மைல் கணக்கில் ஃபர்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக அதன்படியே இருக்குங்க. ஏனென்றால் இந்த முப்பரிமாணம் இவர்கள் இந்த பூமியில் இப்படிப்பட்ட நிகழ்வை எல்லாம் அளப்பதற்காக இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நிறுத்தல், அளத்தல், நீளத்தை மீட்டர்லையும் எடைய நிறுக்குதல்லையும் திரவத்தை அளவிடுகிறதுலையும் என்ன செய்கிறாங்க, அளக்குறாங்க. இது எதனால் சாத்தியம் உண்டாயிடுச்சு அப்படின்னா 3 டைமென்ஷன் என்கிற ஒரு தன்மை மனுஷனுக்குள்ள இல்லை என்றால் அவனால் அளவிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க. அளவிட முடியாது. இந்த கட்டணம் எவ்வளவு, ஒரு 40 அடி, அகலம் 20 அடி, ஒவ்வொரு ரூமும் அப்படின்னு சொல்லி அளப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த 3 டைமென்ஷனை தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா வஸ்துக்குள்ளேயும் தேவன் படைத்தபடியினாலே மாத்திரமே இவைகள் மனிதனுக்கு சாத்தியமாகிறது என்று பேசுகிறாங்க. தேவன் எவ்வளவு அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை மனுஷன் அறிந்து கொண்டு அதில் பயணிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை அவனுக்கு செலுத்தியிருப்பார். பாருங்க, 3 டைமென்ஷன் மாத்திரம் இல்லாமல் நாம் பார்க்கிற எல்லாமே திரையில் காண்கிற ஒரு சித்திரம் போல இருக்குமானால் அவன் அதை அளவிட முடியாதுங்க. என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது. அப்போ தேவனாகிய கர்த்தர் இவைகளெல்லாம் அந்த இருக்குதலுக்குள்ள என்ன செய்து வைத்தார், இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள எல்லா வஸ்துக்களையும் 3 டைமென்ஷன்ஸுக்குள்ள எல்லாவற்றையும் அடக்கி விட்டார். ஆகையினால மனிதன் தன்னுடைய வாழ்நாட்களில் வாழ்ந்து இவைகளை அளவிடவும் இவைகளை எண்ணவும் இவைகளை அளக்கவும் இந்த 3 டைமென்ஷன் அவர்களுக்கு பயன்படுகிறது. இதெல்லாம் தேவன் யோசிச்சிருக்கிறார். எவ்வளவு தேவன் ஞானமாய் இந்த காரியத்தெல்லாம் நடப்பித்தார் பாருங்க. படி ஏறணும் அப்படின்னா 1/2 அடி அல்லது 3/4 அடி உயரம் இருக்கணும். நிச்சயமாக 3/4 அடி அல்லது 1 அடி அந்த கால் வைக்கிற பாதம் இருக்கு இல்லையா, அது இருக்கணும் என்று அளவு இருக்கு. அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஒருவர் ஏற முடியும். எல்லாமே 3 டைமென்ஷன்ஸுக்குள்ள தான் அளவுகள், அளவீடுகள் எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, அளக்கப்படுகிறது. ஆகையினால தான் இந்த 3 டைமென்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த வஸ்துவுக்குள்ள பொருளுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். நாமும் அப்படி 3 டைமென்ஷன்ஸுக்குள்ள தான் இவைகளை பார்க்கிறோம். ஆடு மாடு 3 டைமென்ஷனில் பார்க்குதா, இல்லை பார்க்கல. நான் சொல்லலை, நீ போய் மாட்டு கண்ணுக்குள்ளே இருந்து நீ போய் பார்த்தியா அப்படின்னா நான் பார்க்கல. அறிவியல் சொல்லுது 3 டைமென்ஷனில் அவங்க பார்ப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. புலி, முயல், பருந்து இவைகள்லாம் 3 டைமென்ஷன்ஸுக்குள்ளே பார்க்குதா அப்படின்னா இல்லைங்கிறாங்க. ஒரு சில பேர் இருக்குன்றாங்க. அது இல்லைன்னு இருக்கிறத அவங்க கன்க்ளூட் பண்ணி வந்து அறிவியல் அந்த இதை கன்க்ளூட் பண்ணட்டும், முடிக்கட்டும். நான் சொல்கிறேன், நமக்கு 3 டைமென்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஒரு பொருளை எட்டி எடுக்கணும் என்றால் நம்முடைய மூளை சொல்லுது என் கையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆகவே என் கையை நீட்டி என்னால் எடுக்க முடியும், ஆகவே என் சரீரத்தையும் கொஞ்சம் சாட்சி எடுக்கத்தக்கதாக இந்த 3 டைமென்ஷன்ஸுக்குள்ள நான் பயணிக்க, நான் வாழ, அதில் காரியங்களை நடப்பிக்க இந்த 3 டைமென்ஷன் என்னுடைய மூளையில் தேவன் பதிய வைத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அப்படின்னா என் கை நுழையுமா நுழையாதா, அல்லது ஒரு சின்ன ஓட்டையில் உள்ளேருந்து பார்க்கணுன்னா என் தலை உள்ளே போகுமா போகாதான்னு என்ன செய்ய முடியுமா, ஈஸியாக கணிச்சிட முடியும். ஈஸியாக. எதனால், முப்பரிமாணம் 3 டைமென்ஷன்.
இவைகளில் அவன் வாழ்ந்து தன்னுடைய வாழ்வில் எவைகளை எல்லாம் சாதிக்க வேண்டுமோ, எவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த வஸ்துக்களை எல்லாம் தன் வசப்படுத்தி கொள்ள முடியுமோ எல்லாவற்றையும் வசப்படுத்தி வாழ்ந்து அவைகளை ஆண்டு அனுபவிக்கத்தக்கதாக இந்த 3 டைமென்ஷன் ஒரு மனுஷனுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதாங்க அற்புதமானது, இதுதான் அதிசயமானது. இந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸில் அவர் இருப்பது போல மனிதனும் மற்றவைகளை சாராது அல்லது மற்ற காரியங்களை அவன் சாராது அவன் தன்னிச்சையாக இந்த 3 டைமென்ஷன்ஸுக்குள்ள பயணித்து வாழ வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட நிலையில் அவனை உண்டாக்கி இருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ ஐ எம் தட் ஐ எம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, இதைத்தாப்பா நான் உனக்குள்ளே வச்சிருக்கிறேன், நான் மாத்திரம்தான் வச்சிருக்கேன், வேற யாரும் வைக்கல. முப்பரிமாணத்தில் பயணிக்க, முப்பரிமாணத்தில் அனுபவிக்க, முப்பரிமாணத்தில் காலங்களை நடப்பிக்க, காரியங்களை நடப்பிக்கத்தக்கதாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அவர் இருக்குதலுக்குள்ள அவர் என்னென்ன காரியங்கள்லாம் அவர் வைத்திருக்கிறாரோ அவைகளையும் இந்த மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருத்துவ தேவன் இந்த 3 டைமென்ஷனுக்குள்ள நம்மை வாழத்தக்கதாக, பயணிக்கத்தக்கதாக, வாழத்தக்கதாக, வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் இந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி பயணிக்குது பாருங்க. ஆகையினால தான் சொல்றாரு, நான் மாத்திரம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இந்த 3 டைமென்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை எந்த சக்தியுமோ, எந்த வல்லமையுமோ, கடவுளோ, எந்த மனுஷனோ இப்படிப்பட்ட நிகழ்வை, இப்படிப்பட்ட காரியத்தை மனுஷனுக்குள்ள வைக்கல, இப்படிப்பட்ட காரியத்தை பொருள்களுக்குள்ள வைக்கலங்க. நான் தான் வச்சிருக்கிறேன், என்னால் மாத்திரமே இது சாத்தியமாகிறது என்று சொல்லி என்ன சொல்றாங்க, பேசுறாங்க. என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அப்போ மனிதன் அவர் எப்படி செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அவர் இருக்கிறவராக இருக்கிறது போல நாமும் இந்த பூலோகத்தில் தம்முடைய வார்த்தையினால, அவருடைய வார்த்தையினால நாமும் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸாக வாழத்தக்கதாக இந்த முப்பரிமாண உலகத்துக்குள்ள நம்மை வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் அடையத்தக்கதாக, பெறத்தக்கதாக, அவைகளை ஆண்டு கொள்ளத்தக்கதாக. இது ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாடு பாருங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் அவர் வாழும்பொழுது இவைகளெல்லாம் ஒரு மனிதன் உணரணும் என்று சொல்லி, முப்பரிமாணத்துக்குள்ள ஒரு மனிதன் சரியாக பயணிக்கவில்லை என்றால் அந்த முப்பரிமாணத்துக்குள்ள பயணிக்காதவருடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. இப்போ மர உச்சியில் அழகா ஒரு பழம் இருக்கு. மர உச்சிக்கு கிளை வெளியில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு, அதில் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். முப்பரிமாணத்தில் இது என்னால் ரீச் பண்ண முடியும், கையில் அதை தொட்டுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா ஈஸியாக ரீச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ரீச் பண்ண முடியாது, அதாவது முப்பரிமாணத்தில் அவன் வாழலை அப்படின்னா அவன் அதை ரீச் பண்ணுறதுக்காக கையை போகும்போது ரொம்ப தூரமாக இருக்குது, இதுக்கு மேலே போனால் நான் விழுந்துருவேன் அப்படின்னு தெரியும். ஏன்னா முப்பரிமாணம் என்னை விட இது தூரமாக இருக்குது, நான் தூரமாக இருக்கிறதுனால நான் எவ்வளோ தான் எக்கி போனாலும் ஒருவேளை நான் ஸ்லிப் ஆகிட்டேன், இந்த மாம்பழத்தை பறிச்சிட்டேன் ஆனால் ஸ்லிப் ஆகிட்டேன்னா விழுந்துருவேன் என்ற ஒரு நிலை இருக்குமானால் இந்த மாம்பழத்தை விட அல்லது அந்த பழத்தை விட என் உயிர் மேலானது என்று சொல்லி என்ன செய்வான், வந்துடுவான். ஆகையினால தான் முப்பரிமாணத்தில் இந்த மனிதன் வாழத்தக்கதாக இந்த முப்பரிமாணம் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய நிலையில் கூட இருக்கிறது என்று நான் அதை உங்களுக்கு பேசுகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எட்டக்கூடிய நிலையில், பறிக்கக்கூடிய கை எட்டுகிற நிலையில் இருக்கிறது அப்படின்னா பறிச்சிடலாம். கை எட்டக்கூடாத நிலையில் என் ஒரு 3 கை அளவுக்கு உயரமாக இருக்குது அப்படின்னா சரீரம் எவ்வளோக்கு போகுமோ ரீச் பண்ணுற அளவுக்கு ரீச் ஆகும். அதற்கு மேலே ரீச் ஆகிட்டா ஒருவேளை நான் பிடிச்சிருவேன், ஆனால் பிடிச்சேன்னா பழத்தை பிடிச்சிருவேன், நான் விழுந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பழத்தை காட்டிலும் என் உயிர் மேலானது, பழம் வேண்டாம், நான் உயிரோட வாழ்ந்தா போதுன்னு வந்துடுவான். இந்த முப்பரிமாணத்துக்குள்ளே அவன் வாழலை அப்படின்னா பழத்தை பிடுங்குவான், ஆனால் அதை சாப்பிடுவதற்கு அவன் உயிர் இருக்காது. அப்போ தேவனாகிய கர்த்தர் பாருங்க, ஒரு மனிதன் முப்பரிமாணத்துக்குள்ளே வாழத்தக்கதாக அவனை வடிவமைத்து
அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போல மனுஷனும் அப்படிப்பட்ட வாழத்தக்கதாக இருக்குதலுக்குள்ள, எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள தேவனாய கர்த்தர் இந்த முப்பரிமாணத்துக்குள்ள, திருத்துவத்துக்குள்ள வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கு மேலே கீழே காற்றாற்று வெள்ளம் பயங்கரமாக ஓடுது. தூண்டில் போடுறான். ஒரு பெரிய மீன் என்ன செய்யுது? சிக்கிருச்சு. நல்லா ஒரு 30-40 கிலோ எடை உள்ள மீன். நன்னீரில் தான் அப்படிப்பட்ட மீன்லாம் நான் பார்த்துருக்குறேன். வலைதளங்களில் அப்படிப்பட்ட மீன்லாம் பிடிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதாவது ஏரி, ஆறு இவைகளெல்லாம் டேம் வழியாக வரும்பொழுது அந்த மீன் அதிலிருந்து வந்து வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பிடிச்சதெல்லாம் பார்த்துருக்குறேன். இவன் சாதாரண கிளையில் இருக்கிறான். மாட்டினது பெரிய மீன். இந்த பெரிய மீனை இழுத்து பார்க்குறான். இழுக்க இழுக்க அவன் மேலே உட்கார்ந்து இருக்கிற கிளை அப்படியே சாயுது. தண்ணியில் இருக்கும்போதே மேலே உட்கார இழுக்க இழுக்க தண்ணீரில் அந்த கிளையானது அப்படியே சாயுது. ஒடியக்கூடிய அளவுக்கு அப்படியே சாயுது. தண்ணீரிலிருந்து மீன் வந்துருச்சுன்னா இன்னும் எடையாயிடும், பொத்துன்னு உடஞ்சிரும். இப்போது காற்றாற்று வெள்ளம் அதிகமாக அடித்து போய்கிட்டு இருக்கு. மீன் முக்கியமா, என் வாழ்க்கை முக்கியமா அப்படின்னா மீன் போயிட்டு போது என் வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ எடை என்ன செய்கிறது அப்படின்னா அவனுடைய வாழ்வினுடைய இருக்குதலை என்ன செய்யுதுன்னா அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கு. எனக்கு மீன் தேவையில்லை, தூண்டில் மீன் எது போனாலும் போயிட்டே போகுது. என் தூண்டில் போயிடுச்சு, மாட்டிக்கிச்சு, அந்த மீன் வாயிலேருந்து எடுக்க முடியாது, போயிட்டு போகுது. தூண்டிலோட தூக்கி போட்டு அப்பாடா நான் வந்து வீட்டில் வந்து சேர்ந்தா போதும் என்று நிலை அவனுக்கு உண்டாகும். என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, ஒடிஞ்சு விழுந்தாலும் இந்த காட்டாற்று வெள்ளத்திலே அந்த மீனை பிடிச்சிக்கிட்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டே போய் நான் அதை எடுப்பேன் அப்படின்னா அவன் வர்றது சந்தேகம்தான். ஏன்னா காற்றாற்று வெள்ளத்தில் என்ன இருக்குன்னா சுழல்கள் இருக்கும், இழுத்துரும் உள்ள. என்ன செய்யும்? மீனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதனுடைய வாழ்விடமே நீர் தான். ஆகையினால அழகாக நீந்தி போகும். இவன் வர்றான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஆழத்துக்குள்ளே இவனை இழுத்துக்கிட்டு போயிடும். அப்போ இவனுக்கு தேவை என்னன்னா ஞானம் தேவை. முப்பரிமாணத்துக்குள்ளே இவன் இருக்கிறனால நான் ரீச் பண்ண முடியலை, இழுத்து பார்க்குறேன். தண்ணிக்குள்ளே இருக்கும் பொழுதே கிளை என்ன செய்யுது? அப்படியே வளையுது. எடை அதிகமானதுனால. தண்ணீரை விட்டு மீன் வந்துருச்சுன்னா இன்னும் எடை அதிகமாகிடும். ஆகவே கிளை முறிஞ்சிடும், நான் விழுந்து செத்து போயிடுவேன், காட்டாற்று வெள்ளத்தில் அழிச்சு கொண்டு போகப்படுவேன். ஆகையினால எனக்கு மீன் தேவையில்லை, ஓடிப்போ மீன். நரம்பை வச்சு அறுத்து விட்டுட்டு என்ன செய்வான்? வந்துடுவான். அப்போது 3 டைமென்ஷன்ஸுக்குள்ள, முப்பரிமாணத்துக்குள்ள இந்த மனிதன் வாழ்வது எதற்கு என்றால் இந்த மனிதன் அதில் பயணிக்க மாத்திரமல்ல, அந்த பயணத்தில் இந்த முப்பரிமாணத்து நிமித்தமாக ஏதாவது விபத்துகள், ஏதாவது ஆபத்துகள் இருக்குமானால் அதையும் அவன் கண்டறிந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த முப்பரிமாணத்தை தேவனாய கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கார். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இது சுவிசேஷத்திற்காக பேசப்படுகிற ஒரு உதாரணம். அதே காற்றாற்று வெள்ளம், எல்லா ஜனங்களும் கரை ஓரத்தில் பெரிய கயிறு வச்சு, பெரிய வலை மாதிரி வச்சு மிதந்து போகிற எல்லா பொருளையும் என்ன செய்கிறாங்க? பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒருத்தனுக்கு மெத்தை வருது, ஒருத்தனுக்கு சின்ன பெட்டி வருது, ஒருத்தனுக்கு ஒரு சின்ன பீரோ மாதிரி வருது. எல்லாம் பிடிச்சது. இது பீரோக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஒருத்தனுக்கு பெருசாக ஏதோ கருப்பாக என்ன செய்யுது? அப்படியே வருது. அதை என்ன செய்யலாம்? எல்லாம் பக்கத்தில் நீந்தி போய் அதை எடுத்துகிட்டு வர்றான். எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? ஜஸ்ட் ஒரு 5 அடி 10 அடி போய் சின்ன பெட்டியை, சின்ன படுக்கையை, என்ன மிதந்து வருதோ அதை எடுத்துகிட்டு, அது என்ன பாத்திரங்கள் மிதந்து வருதோ அதெல்லாம் ஒரு 10 அடி 20 அடி போய் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிற அந்த இதில் போய் என்ன செய்கிறாங்க? நீச்சல் அடிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான் அப்படின்னா அதே பாதுகாப்பான இடத்துல இருக்கிற நிலையில் நீச்சல் அடிச்சுட்டு போய் ஒரு கருப்பாக ஒன்று வருது, ஒரு மூட்டை மாதிரி வருதுன்னு சொல்லி அதை போய் எடுக்க போகிறான். அவனால் எடுத்துகிட்டு வர முடியல. டேய், இன்னும் ஆழத்தில் போய்கிட்டு இருக்கடா, நீ வாடா, அதை விட்டுரு. டேய், அது உனக்கு தேவை, உனக்கு ஆபத்து இருக்கு, வேண்டாம், வந்துரு. அது இன்னும் அப்படியே வேகமாக இழுத்துக்கிட்டு போகுது. நீ போனன்னா நீ மறிச்சு போயிடு, அதை விட்டுட்டு வாடா அப்படின்னா இவன் சொல்கிறான், டேய் நான் எப்போ விட்டுட்டேன், அது தாண்டா என்னை விட மாட்டேங்குது அப்படின்றான். அதுதான்
என்னை விட மாட்டேங்குது. அப்படின்னா நான் பிடிச்சது பொருள் இல்லை, கரடியை பிடிச்சிட்டேன்டா, அது என்னை பிடிச்சிக்கிட்டு வருது, இழுத்துக்கிட்டு போகுது. முப்பரிமாணம் என்ன செய்யப்படுகிறது என்றால், அங்கே பயணிக்கிற அந்த பொருட்கள் என்னவென்று காணத்தக்கதாக என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது இல்லையா? தூரத்தில் என்ன செய்யும், இது சரிப்பட்டு வரும், இது சரிப்பட்டு வராது, என்னை காட்டிலும் பெருசாக இருக்குது, மற்ற பொருளை காட்டிலும் இந்த கருப்பு மூட்டை பெருசாக இருக்குது, பயங்கரமாக இன்னும் சிக்குது போல இருக்குன்னு போயிடக்கூடாது. அப்போது கர்த்தர் பாருங்க, ஞானமாய் முப்பரிமாணத்துக்குள்ள இந்த மனிதன் பயணித்து வாழவும் ஆபத்துகளை கண்டு அதிலிருந்து மீண்டு கொண்டு வரவும் என்ன செய்ய முடியும், ஈஸியாக வர முடியும். சில ரோடுகள்லாம் போட்டிருப்பாங்க, சாலை இதுவரைக்கும் முடிவடைந்து விட்டது என்று போடுவாங்க. ஏன், பாலம் பழுதாகியிருக்கு, சாலை முடிவடைந்து விட்டது சைன் போர்டு இருக்கும். ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா சில ஜங்ஷன்லலாம் ட்ரெயின் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, ரெட் கலரில் அடிச்சிருப்பாங்க. இப்போ ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க. இன்னும் நவீனம்னா ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன், அதுக்கப்புறம் தண்டவாளமே இல்லை, தண்டவாளமே கிடையாது, அதனால் ரெட் சைன் வச்சுருப்பாங்க. தூரத்தில் வரும் பொழுதே இது 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்க, இப்போவே என்ன செய்ய, பிரேக் அடிச்சிரு. சைன் போர்டு வச்சுருக்கிறானே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வேகத்தை கம்மி பண்ணு போட்டிருப்பாங்க. 500 மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 500 மீட்டர்னா 1/2 கிலோமீட்டர். அப்படி என்றால் நான் போகிற வேகத்தை கம்மி பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அந்த ஆபத்திலிருந்து நாம் மீளத்தக்கதாக இந்த முப்பரிமாணம் நமக்குள்ள என்ன செய்கிறது, வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த முப்பரிமாணத்தை மனுஷனுக்குள்ள, இந்த திருத்துவ மனுஷனுக்குள்ள, இந்த திருத்துவ தேவன் அவனுடைய இருக்குதலுக்குள்ள தேவனாய் கர்த்தர் அவை வைத்திருக்கிறார். வாழ மாத்திரம் இல்லை, கீழ்ப்படுத்த மாத்திரமல்ல, அனுபவிக்க மாத்திரமல்ல, எல்லா விபத்துகளிலும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள முன்பாகவே அதை அறிந்து பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக தான் இந்த முப்பரிமாணம் நமக்குள்ளேயும் பயன்படுகிறது. இதுதான் இந்த இருக்குதலுக்குள்ள, இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள மனிதன் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை தேவனாய் கர்த்தர் இந்த இருக்குதலுக்குள்ள தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ரொம்ப அருமையான தேவன் பாருங்க. ஒரு பேப்பரில் இருப்பது போல, படம் இருப்பது போல நமக்கு முன்பாக சாலை இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படியே போய்கிட்டே இருப்போம், ஒன்றும் தெரியாது, வர தான் தெரியும் இல்லையா? ஆமாம், நம்ம செல்ஃபோன்லாம் இப்போ 2 டைமென்ஷன்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜப்பான்லாம் பார்த்தோன்னா 3 டைமென்ஷன் செல்ஃபோனே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. 3D டிவி வந்துருச்சு, 3D வந்துருச்சு. அந்த 3D கிளாஸ் போட்டு பார்த்தாக்கா எப்படி நாமெல்லாம் சராசரி மனுஷனுக்கு போல் உட்காந்துருக்கிறோமோ அதுபோல் டிவிக்குள்ளே உட்காந்துருப்பானுங்க மனுஷனுங்கள்லாம். இப்போ கண்ணாடி போடாமலேயே 3D டிவியே இருக்குது. உள்ளே வந்து குட்டி குட்டி மனுஷன் உள்ளே உட்காந்துருக்கிறது போல் இருக்கும். பார்த்தாக்கா உள்ளே இருக்கிற மனுஷன்லாம் நம்மை போல் இருக்கிறாங்க. உள்ளே இத்தினோண்டு குட்டி மனுஷன் உள்ளே இப்படி இருக்கிறான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற டிவிகள்லாம் எப்படிப்பட்ட டிவி, 2 டைமென்ஷனில் தான் இருக்குது. படம் தான் தெரியுமே வெளியே, 3D தெரியாது. இன்னும் ஜப்பான்லலாம் நீங்கள் சைனாலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், விளம்பரங்கள் எல்லாம் 3 டைமென்ஷனில் என்ன செய்கிறாங்க, ஸ்ட்ரீட்டுங்களில் போடுறாங்க. இப்போது சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நவீன பட்டணங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா LED ஸ்க்ரீனில் 2 டைமென்ஷனில் பல வண்ண கலரில் அவ்வளோ ஜொலிக்கிற திரைகள் இருக்கிறது, அருமையான திரைகள்லாம் இருக்குது. ஆனால் ஜப்பானில் எப்படின்னா ஒரு டைனோசர் வந்து ஹேனு கடிக்கிற வர்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோமே, உண்மையிலே எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. உண்மையான டைனோசர் வருது, கடிக்க போகுது போல இருக்குது அப்படின்ட்டு போவாங்க. 3D வந்துருச்சு. அப்போது 2 டைமென்ஷன்லேயே நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆபத்து எப்படி வருகிறது என்பது நமக்கு அறியாது போயிடும். அல்லது அந்த 2 டைமென்ஷன்லேயே இருப்போம் என்றால் நம்முடைய வீடு கட்டவே முடியாது அப்படிங்கிறாங்க. வீடு எந்த மனுஷனாலையும் கட்ட முடியாது. 2 டைமென்ஷனுக்குள்ளே வீடு கட்ட, படம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் கட்டடம். படம் வேணால் வரைஞ்சி இதுதான் கட்டடம்னு சொல்லிக்கலாம். முப்பரிமாணம் என்று வரும்பொழுது தான் அது உருவம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முப்பரிமாணத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் பொழுதுதான் அவைகளை நன்கு அறிந்து அவைகளை என்ன செய்ய முடியும்னா அதில் பயணிக்க முடியும், அதில் வாழ முடியும். 2 டைமென்ஷனில் இருக்கும் என்றால் கட்டடத்தை என்ன செய்ய முடியுமா, அது அவைகளை கட்ட முடியாது. உருவம் என்னது இருக்க முடியும். உருவத்துக்கு தான் என்ன இருக்கிறது 3 டைமென்ஷன் இருக்கு. படத்திற்கு 3 டைமென்ஷன் இல்லை.
நாம் பார்ப்பது எல்லாம் படமாக இருக்குமானால், 2 டைமென்ஷனாக இருக்குமானால் எல்லாம் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மனிதன் பார்க்கிற பார்வை என்பது 2 டைமென்ஷனில் இருக்குமானால் அவன் படமாகத்தான் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பழங்காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரா குகை கோயில், அதுக்கப்புறம் மாயன் அந்த ஆர்ட்டு, இஜிப்சியன் ஆர்ட்டு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே படங்களாக இருக்குது. அவங்க 3 டைமென்ஷனில் பார்த்ததை என்ன செய்து வைத்திருக்கிறாங்கன்னா 3 டைமென்ஷன் மாதிரியே வைக்கல. மினியேச்சர்னா 3 டைமென்ஷன் இல்லையா? ஒரு பெரிய பிரமிடு இருக்குது, அந்த பிரமிடுடைய மினியேச்சர்னா அதுவும் 3 டைமென்ஷனில் இருக்கும். இது பிரமிடு அப்படின்னா அந்த பிரமிடை 2 டைமென்ஷனில் இதை பண்ணு அப்படின்னா எந்த மனுஷனாலும் பண்ணவே முடியாதுங்க, அதை செய்யவே முடியாது. ஆனால் வரைஞ்சிட முடியும், அது 2 டைமென்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், 3 டைமென்ஷனில் உள்ளதை அது மினியேச்சர் அதை பண்ணுங்கன்னா அதுவும் 3 டைமென்ஷனில் தான் இருக்கும். 3 டைமென்ஷனில் உள்ளதை 2 டைமென்ஷனில் எனக்கு இதை செய்து கொடு அப்படின்னா எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் அதை கொடுக்க முடியாது. ஏனென்றால் 2 டைமென்ஷன் இஸ் எ பிக்சர் அப்படிங்கிறாங்க, ஒரு இமேஜ் அப்படிங்கிறாங்க. இமேஜ் தான் 2 டைமென்ஷன். இமேஜை 3 டைமென்ஷனாக மாற்ற முடியும். ஆனால் 3 டைமென்ஷனை 2 டைமென்ஷனில் எனக்கு வடிவமைத்து கொடு. வடிவம்னாலே 3 டைமென்ஷனாக ஆகிடும். 3 டைமென்ஷனை எனக்கு 2 டைமென்ஷனாக கொடு அப்படின்னா எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது, படத்தை வரைஞ்சி தான் கொடுக்க முடியுங்க. அப்போது ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கின்றான் என்றால் எல்லாமே 2 டைமென்ஷனில் அவன் பார்த்துட்டான்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வேதாகமம் இருக்குது, இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சில காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வேதாகமத்தில் ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை என்ன செய்கிறேன், பார்க்குறேன். இந்த படம் பார்க்கிற நான், இந்த படம் என்ன டைமென்ஷன்லனா 2 டைமென்ஷனில் இருக்குது. இதை இப்படி தடவி தான் பார்க்க முடியும். இது என்னவென்று என்னால் உணர முடியாது. கண் இல்லாமல் இப்படி தடவி பார்த்தா இதை உணர முடியாது. ஆனால் 3 டைமென்ஷனில் இருக்கிறது என்றால் கண் தெரியாவிட்டாலும் தடவி உணர முடியும். இதை அப்படியே பார்க்குறேன், 2 டைமென்ஷனில் இருக்குது. இதை 3 டைமென்ஷன்லாம் இருக்குமானால் இது படமாக இருக்கிறது. ஆனால் 3D பிரிண்டிங்லாம் இருக்குது. அந்த 3D பிரிண்டிங்க்கு அதுக்கு தனியாக இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. அது வரி வரியாக பிளாஸ்டிக்கில் அப்படி எப்படி இருக்குன்னா அலை 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 அலையாக இருக்கும். எப்படின்னா 1க்கு 2 மிஸ்மேட்ச் ஆகத்தக்கதாக அந்த கோட்லேயே என்ன செய்வாங்கன்னா சில விஷயங்களை அதில் உள்ள அடக்கி அதை வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அழகாக இது 3 டைமென்ஷனில் இருக்குது பார்க்குறோம். 3 டைமென்ஷன் எழுத்துலையோ பிரிண்டிங்லையோ கொண்டு வர முடியும், அதை பார்க்க முடியும்னா 3 டைமென்ஷனை கொண்டு வர முடியாது, 2 டைமென்ஷனில் கொண்டு வர முடியும். அப்படி என்றால் மனிதன் வாழ்க்கைக்கு அவருடைய பயணத்தில் அவருடைய வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த 3 டைமென்ஷனுக்குள்ளே நீ வாழணும், 2 டைமென்ஷன் இருந்தால் நீ படைப்புகளை படைக்க முடியாது என்று சொல்லி 3 டைமென்ஷன் அவனுக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கு. குரங்கு ஏதாவது கட்டடம் கட்டுதா? நான் கட்டாது. அதுக்கும் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்குலாம் இருக்குது. பண்ணுதா? முடியாது. ஆகையினால அதுக்கு 2 டைமென்ஷனில் பார்க்குதா 3 டைமென்ஷனில் பார்க்குதா என்று எனக்கு தெரியாது. அறிவியல் அறிஞர்லாம் சொல்கிறாங்க இல்லை 3 டைமென்ஷன் அதுக்கு கிடையாது, 2 டைமென்ஷனில் தான் அது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை 3 டைமென்ஷனில் இருக்குது ஆனால் அதனால் மேக் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனில் வரட்டும். ஆனால் தேவன் நமக்கு 3 டைமென்ஷன்ஸ்குள்ளே வாழத்தக்கதாக எல்லா வஸ்துக்களும் 3 டைமென்ஷனில் இருக்குது, அதற்குள்ளே நம்ம வாழத்தக்கதாக தேவநாயகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இதுதான் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ளே நான் இருப்பது போல என்னை போல என் மாதிரியை இருக்கிறது போல என் ரூபத்தையும் சாயலையும் பெற்றிருக்கிற மனுஷன் என்னை போல் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 டைமென்ஷனுக்குள்ளே வாழத்தக்கதாக முப்பரிமாணத்துக்குள்ளே வாழத்தக்கதாக தேவநாயகத்தை நம்ம வைத்திருக்கிறோம். அதுதான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இல்லைன்னா வாழ முடியாதுங்க. இந்த படத்தை பார்த்து இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா இந்த மனுஷனை எடுன்னு சொன்னால் படத்தில் எப்படியா எடுக்க முடியும், பொம்மையாக எடுக்கிறதுக்கு படத்தில் எப்படியா எடுக்க முடியுன்றலாம். உண்மையிலேயே முப்பரிமாணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன மனுஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே உள்ள கையை விட்டு அப்படியே சின்னதாக எடுத்து அப்படி இந்தாங்க. ஏன்னா இயேசு காலத்து எருசலேம் கோயில் அப்படிங்கிறத மினியேச்சர் பண்ணி இருந்தால் தான்
இது 3 டைமென்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது படம். அப்போது பயணிக்கிற பயணமானது நமக்கான காரியத்தை நாம் கட்டுவதற்காக. இன்னொரு அறிவியல் அறிஞர் சொல்கிறாங்க, எல்லா அனிமலும் 2 டைமென்ஷனில் இருக்கிறதுனால அதனால் பில்ட் பண்ணதுனால தெரியல அப்படிங்கிறாங்க, குரங்கு உட்பட. நாம் 3 டைமென்ஷன்ஸுக்குள்ளே வாழ்கிறதுனால, முப்பரிமாணத்துக்குள்ளே வாழ்கிறதுனால தான் நாம் கட்டுகிறோம் அப்படிங்கிறாங்க. இதையும் மறுக்க முடியாத ஒரு கூற்றாக தான் இருக்குது. அப்போ நம்ம கட்ட வேண்டும், நமக்கான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்ற நம்முடைய இருக்குதலை இந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கார்டு நமக்குள்ளே அவருடைய ரூபம் சாயல் நமக்குள்ளே இருக்கிறபடினால் அவர் இருக்கிறார். எப்படி நிலையில் இருக்கிறாரோ அதே போல் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு அதை வைத்திருக்கிறார். எவ்வளோ சூப்பர் தேவன் பாருங்கள். இந்த 3 டைமென்ஷன், இந்த முப்பரிமாணம் நாம் வாழ்கிறது பயணிக்கிறதுனால தான் விபத்துகள் ஆபத்துகள் முன்பு வருவதை காட்டிலும் வேகமாக அதிலிருந்து விட்டு விலகி ஓடி நம்மை காத்துக்கொள்வதற்கு இந்த 3 டைமென்ஷன், இந்த முப்பரிமாணம் நமக்கு பயன்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவும் இந்த 3 டைமென்ஷனை படைக்கலை. உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமைகளும் இந்த 3 டைமென்ஷனில் படைக்கத்தக்கதாக அல்லது வாழத்தக்கதாக மனிதனை வைக்கவில்லை. தேவன் மாத்திரம் வைத்தார். அதற்குள்ளே தான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அப்போது இன்னும் ஐ எம் த டைம் என்ன காரியத்தை நமக்குள்ள அல்லது இந்த ஷரத்துகள்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவந்த கால வேலை. ஹல்லேலூயா. எஸ். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்களை இந்த முப்பரிமாணத்துக்குள்ள வாழவும், அதில் நாங்கள் பயணிக்கவும், காரியங்களை நாங்கள் கட்டவும், ஆண்டவரே, இந்த பூமியில் எவைகள் எல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டுமோ, வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. இந்த முப்பரிமாணத்துக்குள்ள எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள, ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நாங்கள் விடுபட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் இப்படிப்பட்ட நிலையிலே எங்க வைத்த தேவன் இவர் மாத்திரம்தான் வைத்திருக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமைகளும் என்னை முப்பரிமாணத்துக்குள்ள வைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே, எங்கள் சபையில் புதிதாக வந்தவர்களும் கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஆண்டவரே இவைகளை அறிந்து உமை ஆராதிக்க கத்த உதவி செய்திருக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில் ஆண்டவர் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள், ஆண்டவரே உம்மை அறியத்தக்கதாக காரியங்களை வெளிப்படுத்தி கிருபையினால அவங்கள நீரே பரிகாரியான கர்த்தர் என்பதை இந்த பூமிக்கு உணர்த்தி தக்கதாக அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்திருக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் காணிக்கை ஆராதனையினால் அவருக்கு ஆராதனை செய்வோம். ஜிபே மூலமாக வங்கி எண்ணில் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.